Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு பருப்பு வடை நல்லா மொறுமொறுன்னு ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவாவே பருப்பு வடை பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இது வந்து கிராமங்கள்ல வந்து கடைகள்ல இப்படி தான் சந்தை சொல்லுவாங்க இல்லீங்களா? சந்தையில இந்த மாதிரி டேஸ்ட்ல தான் போடுவாங்க. நான் அது மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன். ஹோட்டல்லயும் கூட பெரும்பாலும் இது மாதிரி தான் போடுவாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 250 கிராம் கடலை பருப்பு வந்து கழுவிட்டு ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சிருக்கிறேன். இது கூட போட்டு அரைக்கிறதுக்காக பூண்டு வந்து ஒரு 10 பல் எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு. அதை பாருங்க நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்கும் போது அரை பண்ணுன்றதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். சோம்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு. 250 கிராம் பருப்புக்கு வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 150 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வரமிளகாய் ஒரு 5-6 கட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பருப்பு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஆட்டிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சோம்பையும் இஞ்சி பூண்டையும் வந்து ஃபஸ்ட்டு போட்டு நம்ம அரைச்சிடலாம். அது லைட்டாக அரைப்பட்ட உடனே நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நான் இது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன். நான் பத்தலினா மாவு பிணையும் போது திரும்ப கொஞ்சம் போட்டுக்குவேன். இப்போ வந்து கடலைப்பருப்பு போட்டுட்டு 1-2 அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது. இது போட்டோடனே ஒரு 2 நிமிஷத்தில் அரைச்சிரும். இந்த மாதிரி செய்யும்போது தான் உங்களுக்கு வடை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பருப்பு அரைப்பட்டாச்சு. இப்போ பாருங்கள் நான் மல்லி வச்சுட்டேன். பாருங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்குன்ட்டு உதிரி உதிரியாக 1-2 உடைச்சிருக்கு. அந்த மாதிரி எடுத்துருக்கோம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 5-6 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நான் அரைக்கும் போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன். பத்தலைன்னா நம்ம பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம போட்டுக்கலாம். நல்லா கை விட்டு பிணைஞ்சு விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயமும் வரமிளகாவும் போட்டு செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். உப்பு கொஞ்சம் பத்தலை, நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறதுனால கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இது கூட சேர்க்குறேன். பொதுவாக வந்து கடைங்களில் இப்படி தான் செய்வாங்க. லைட்டாக ஈரப்பசையாக இருக்கும்போது கொஞ்சமாக மாவு கடலை மாவு சேர்த்துப்பாங்க. நான் 1/4 கிலோ கடலை பருப்பு எடுத்துருக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன். இப்போ வந்து வடைக்கு வந்து நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். வடை உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிருங்க. பாருங்கள் நான் எல்லாம் உருண்டைகள் வந்து பிடிச்சி வச்சுட்டேன். ஆயில் வந்து அங்கே நல்லா சூடாயிருச்சு. ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியமில் வச்சுக்கோங்க வடை பொரிச்சு எடுக்கிறதுக்கு. அந்த உருண்டைகளில் கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு மேல் உள்ளங்கை வச்சு அழுத்துனிங்கன்னா அழகாக வடை வந்துடும். முறைப்படி இந்த மாதிரி தான் வடை போடணும். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கோங்க. இது கூட பட்டை, கிராம்பு, மல்லி எல்லாம் சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக வரும். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டிங்கன்னா தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போ பாருங்கள் வடை பொன்னிறமாக நல்லா வெந்துருச்சு. மொறுமொறுன்னு நல்லா டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குங்க. அந்த சின்ன வெங்காயம் வரமிளகாய் போட்டதுனால கண்டிப்பாக உங்கள் எல்லார் வீட்லேயுமே இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சூப்பரான பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.